அந்த காங்கிரஸ்காரங்க சுய பரிசோதனை பண்ணிக்கணுங்க. மக்களை விட்டு வெகு தூரம் காங்கிரஸ் கட்சி சென்று விட்டது. இரண்டாவது, ஒரு குடும்பத்தினுடைய ஆட்சி, ஒரு குடும்பத்தின் கீழான ஆட்சி என்பது ஜனநாயகத்திற்கு எதிரானது என்பதை இப்போ அந்த கட்சியினுடைய வீழ்ச்சியின் வாயிலாக நம்ம புரிந்து கொள்ளலாம். எப்பவுமே ஒரு குடும்பத்தை கையில ஆட்சியை கொடுத்தோம்னா எந்த அளவுக்கு அது ஜனநாயகத்திற்கு விரோதமா இருக்குங்கிறது காங்கிரஸ் சிறந்த உதாரணம். இப்போது பீகாரிலேயும் அதை பார்த்து கொண்டிருக்கிறார். இதே நிலைமை தான் தமிழ்நாட்டிலையும் நாங்க சொல்றோம். ஒரு குடும்பத்துக்கிட்ட அரசாங்கத்தை கொடுக்காதீங்க, ஒரு குடும்பத்துக்கிட்ட தமிழ்நாட்டை கொடுக்காதீங்க, அது நம்முடைய நாட்டினுடைய ஜனநாயகத்திற்கு விரோதமானது அப்படிங்கறத நாங்க சொல்றோம். ஏங்க இங்க இருந்து கூட பீகார்ல போய் தேர்தல் பிரச்சாரம் பண்ணாங்க, கஷ்டப்பட்டு எல்லாம் போய் எல்லாம் பண்ணிட்டு வந்தாங்க. நான் இல்லன்னு சொல்லல. யாருக்கு விவரம் இல்லைங்கறத நீங்களே புரிஞ்சுக்கோங்க. நன்றிங்க.